பயிற்சி செய்யும் முன் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்: குளித்துவிட்டு செய்யலாம் அல்லது கை கால் முகம் ஆகியவற்றை கழுவி கொள்ள வேண்டும். முடிந்தால் ஒரே இடத்தில் செய்யலாம். இல்லையென்றால் பிரச்சனை இல்லை. போனில் 10 நிமிடம் அலாரம் வைத்துக் கொள்ள வேண்டும். பயிற்சி முடிந்தவுடன் அவசரமாக செயல்களில் ஈடுபட வேண்டாம். 5 நிமிடங்களுக்கு பயிற்சி செய்யும் 10 நிமிடங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்ளவும். முக்கியமாக ஹஸ்ரத் அவர்களிடம் மானசீகமாக, ஹஸ்ரத், நீங்கள் கற்றுத்தந்த பயிற்சியை செய்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். மைண்ட் வாண்டரிங் பிராக்டிஸ், அதாவது ஆன்மீக சக்திகளை உருவாக்கும் பயிற்சி மற்றும் கவன சக்தி அதிகரிக்கும் பயிற்சி. செய்யும் முறை: ரிலாக்ஸாக அமர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா பாகங்களையும் கவனிக்க வேண்டும். ரிலாக்ஸாக இருக்கின்றனவா என்று. வருகின்ற எண்ணங்களை அப்படியே பின்தொடர வேண்டும். உதாரணம்: முதலில் எண்ணம் கடைக்கு போகும், அப்போது கடைக்கு போகிறது என்று கவனிக்க வேண்டும். அடுத்த நொடி சிங்கப்பூருக்கு செல்லும், அதை கவனிக்க வேண்டும். இதில் எந்தவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி, அது நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இப்படியே கவனித்து கொண்டே இருந்தால் உடம்பு படு ரிலாக்ஸாக ஆகிவிடும். பிறகு உள்ளே உள்ள சக்தியை தூண்டிவிடும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம்: சக்தி திரளும் போது உடலில் அசைவு ஏற்படும். அப்போது நாம் உடம்பை அசையாமல் இருக்க வேண்டும். ஹஸ்ரத் அவர்களின் வார்த்தை: சிந்தனை என்ற குதிரையை கவனித்தல் என்ற லகனால் நம் கட்டுப்படுத்தினால் விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பு: இந்த பயிற்சியை தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 10 நிமிடம் செய்ய வேண்டும்.